என்று சொன்னால், நபி அவர்களோடு ஒன்றாக இருப்பதை போல் பேசி நடித்துக் கொண்டிருந்தாலும் முஸ்லிம்களையும் சஹாபாக்களையும் அழிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி செய்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேள்விப்படுகிறது. கேள்விப்பட்ட உடனே அவர்களை இந்த மதீனாவை விட்டு விரட்டி அடிக்கிறார்கள். அப்படி விரட்டப்பட்ட யூதர்கள் மதீனாவில் இருந்த 200 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஹைபர் என்கின்ற பகுதிக்கு போய் குடியேறினார்கள். அப்படி குடியேறியவர்கள் அங்கிருந்தும் இந்த முஸ்லிம்களுக்கு எதிரான அனைத்து செயல்களையும் வெளிப்படையாகவே விரோத செயல்களை செய்ய ஆரம்பிக்கிறார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் தான் மக்கத்து காவிர்கள் ஹிஜ்ரி 5ஆம் ஆண்டு, அதாவது ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு நடைபெற்ற பத்ர் யுத்தத்தில் ஏற்பட்ட தோல்வியை தாங்கிக் கொள்ள முடியாதவர்கள் ஹிஜ்ரி 3ஆம் ஆண்டு யுத்தத்திலே கலந்து கொள்கிறார்கள், உஹது யுத்தத்திலே கலந்து கொள்கிறார்கள். அதுவும் அவர்கள் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்காத காரணமாக தொடர்ச்சியாக 2 வருடங்கள் யுத்தம் செய்ததனால் அவர்களுக்கு 3வது வருடம் யுத்தம் செய்ய முடியாமல் போனது. காரணம் என்னவென்று சொன்னால், தொடர்ச்சியான 2 வருட யுத்தத்தினால் அவர்களுடைய படைப்பலமும் குறைந்திருந்தது, ஆயுத பலமும் குறைவாக இருந்தது. இதன் காரணமாக அவர்கள் 1 வருட இடைவெளி விட்டு ஹிஜ்ரி 5ஆம் ஆண்டு ஒரு படையை திரட்டுகிறார்கள். அந்த படை திரட்டப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் மதீனாவில் இருந்து விரட்டப்பட்ட அந்த யூதர்களும் அந்த மக்கத்து காவிர்களோடு சேர்ந்து, யூதர்களும் காவிர்கள் அந்த மக்கத்து காவிர்களுமா சேர்ந்து 10,000 பேர் கொண்ட பெரும்படை மதீனா நகரத்தை அழிக்க படையெடுத்து வருகிறார்கள். இந்த படை மதீனா நகரத்தை நோக்கி வருகின்ற செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேள்விப்படுகிறார்கள். அவர்கள் அதிகமாக கவலைப்படைய காரணம் என்னவென்று சொன்னால், இந்த யுத்தத்திலே நாங்கள் கலந்து கொண்டால் எங்களுக்கு பெருந்தோல்வி ஏற்படும். ஏனென்று சொன்னால், அந்த பெரும்படை 10,000 பேருடைய பெரும்படை எதிர்ப்பதற்கு போதுமான ஆயுத பலமோ படைபலமோ இல்லாத ஒரு சூழல்.